நெக்ஸ்ட் நேர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோல நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம்னா, ஜோதிட சுடர் ஒளி டாக்டர் ரேவதி அவர்களின் குரு பயிற்சி பலன்கள் தான். உங்க ராசிக்கு குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, குரு பகவானுடைய பயிற்சி பலன்களை பத்தி பார்க்க போறோம். இந்த வருடம் குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு உச்சம் பெறப்போகிறார். அதே போல குரு பகவான் இந்த வருஷம் வக்ரகேதியாகி மறுபடியும் மிதுனத்துக்கு போவார். அதே போல அதிசாரம் பெற்று சிம்ம வீட்டுக்கும் வருவார். இந்த வருஷம் இந்த குரு 3 இடத்துல இருந்தும் நமக்கு பலன்களை கொடுக்க போகிறார். அப்போ இந்த ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய கட்டங்கள்ல உங்க ஜாதகத்துல எடுத்து வச்சுக்கோங்க. இது எல்லாமே குரு ஆதிக்கம், குருவினுடைய நல்ல பலன்கள் எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு கட்டம். இது விருச்சகம், மகரம், மீனம், ரிஷபம் மற்றும் கன்னி, இந்த ராசிக்காரர்களுக்கு எல்லாமே யோகத்தையும் கொடுக்கும். இந்த ராசிக்குள்ள எல்லா ஜாதகங்களுக்கும் என்னென்ன கிரகங்கள் இருக்குதோ அந்த கிரகத்தினுடைய இருளை விலக்கி ஒளியை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி தான் இந்த பயிற்சி. குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஒரு நல்ல வழிகாட்டி, ஒரு ஒளியை கொடுக்கக்கூடியவர். அதனால நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறது, திருமணம் சார்ந்த விஷயங்கள் நடக்கிறது, குழந்தை பேரு, அதாவது குழந்தை இல்லாதவர்களுக்கு கூட குழந்தை பிறக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள், வீடு, மனை, சொத்துக்கள் இது எல்லாமே கிடைக்கிறதுக்குண்டான ஒரு வாய்ப்புகளை நிச்சயமாக குரு ஏற்படுத்தி கொடுப்பார். குரு அப்படின்னு சொன்னாலே பெயர், புகழ், மதிப்பு மட்டும் இல்லாம ஹை போஸ்டிங் கிடைக்கிறது, ஒரு இடம் விட்டு ஒரு இடம் மாறி நல்ல வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு அமைப்பு, குழந்தைகள் அதே போல பாத்துட்டீங்கன்னா பெரிய மதிப்பு மரியாதையோட வாழக்கூடியது, பெரிய பெரிய போஸ்டிங் வர்றது, அரசியல்வாதிகளாக மாறக்கூடிய ஒரு அமைப்புகள், அரசியல் தலைவர்கள், எல்லா தலைவர்களுமே குரு ஆதிக்கம் இருந்தா மட்டும்தான் அவங்க தலைவரே ஆக முடியும். இப்ப இது குரு அப்படின்னு ஒரு ஜாதகத்துல குரு நல்லா இருக்கிறார் அப்படின்னா நம்ம போன பிறகு நல்ல புண்ணியங்கள் பண்ணினா மட்டும்தான் குரு நல்லா இருப்பார். சரி, அப்படி இல்லைங்க, குருவெல்லாம் நம்ம ஜாதகத்துல நல்லா இல்லை அப்படின்னாலும் கூட கோச்சார ரீதியாக குரு மாறும் பொழுது நமக்கு வர வேண்டிய அந்த பலன்களை கொஞ்சமாவது நமக்கு அனுபவிக்க விடுவார் அப்படிங்கிற அமைப்பு தான். சோ குருவை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா நன்மைகளை எந்த அளவுக்கு வாரி வாரி கொடுக்கின்றாரோ அதே அளவுக்கு பாத்துட்டீங்கன்னா கொஞ்சம் ஒரு 20 முதல் 30% நமக்கு கொஞ்சம் மனக்கசப்புகளையும் கொடுப்பார் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. எந்த கிரகமும் முழுமையாக நன்மையும் செய்யாது, எந்த கிரகமும் முழுமையாக தீமையும் செய்யாது. இப்போ நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் குரு பகவான் எந்த அளவுக்கு நன்மைகளை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத நம்ம முழுமையா பார்க்கலாம். எந்த அளவுக்கு உங்களுக்கு பர்சன்டேஜ் ரீதியாக நாம இந்த குரு மூலமாக நல்ல பலன்களை அனுபவிக்க போறோம் அப்படிங்கிறது இந்த பதிவுல பார்க்கலாம். தனுசு ராசிக்குண்டான குரு பயிற்சி பலன்களை பத்தி பார்க்கலாம். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 7ஆம் இடத்தில் குரு இருந்து இப்ப 8ஆம் இடத்துக்கு உச்சமாகி வரப்போகிறார். அப்ப ராசிக்கு 1 மற்றும் 4ஆம் அதிபதியான குரு 8இல் உச்சமாகக்கூடிய காலகட்டங்கள் உங்க ஜாதகத்தில் தசாபுத்தி நல்லா இருந்துருச்சுன்னா விபரீத ராஜயோகமாக செயல்படும். ஏன்னா 8ல குரு வரக்கூடிய காலகட்டங்கள்ங்கிறது 8ஆம் இடங்கிறது ஆயுஸ்தானம், 8ஆம் இடங்கிறது விபரீத ராஜயோகங்கள், திடீர் வருமானங்கள், திடீர் அதிர்ஷ்டங்கள்ல 8ஆம் இடத்துல குரு இருக்கிறது தான். சோ ஜாதகத்துல தசாபுத்தி நல்லா இருந்துருச்சுன்னா நிச்சயமா உங்களுக்கு திடீர் வருமானங்கள், திடீர் அதிர்ஷ்டங்களை ஏற்படுத்தி கொடுத்துரும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி நடந்துட்டு இருக்குது. இப்போ இந்த குரு இங்கிருந்து சனியை பார்ப்பார். அப்ப குரு சனியை பார்க்கக்கூடிய காலகட்டங்கள் அந்த அர்த்தாஷ்டம சனியினால வரக்கூடிய பாதிப்புகள் கொஞ்சம் குறைவாக இருக்கும் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். அல்லது சனி அந்த விஷயத்த, அதாவது கெடுபலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளில் சனி இருந்தாலும் கூட இந்த குரு மருந்தாக செயல்படுவார் அப்படிங்கிறதா உண்மை. அப்ப அவரே 4ஆம் அதிபதியாக 8ல உச்சமாகும் பொழுது ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும். அதே போல வீடு, சொத்து, வண்டி, வாகனங்கள் இதெல்லாமே கிடைக்கும். கொஞ்சம் அதுலதான் ரெனோவேஷன் ஒர்க் பண்றது, ஒரு சிறிய ஏமாற்றங்களோட வாங்குறது, இதெல்லாம் ஒரு பரிகாரம் தான். வீடு வாங்குறீங்க, சொத்து வாங்குறீங்க, இதெல்லாம் பாத்துட்டீங்கன்னாலும் ஒரு சின்ன ஒரு விரயத்தை பண்ணிடுறது, அல்லது சின்னதா ஏதாவது ஒரு சின்ன ஏமாற்றங்கள் ஏற்படுறது, இதெல்லாம் நடந்ததுக்கு பின்பு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சூப்பரா இருக்கும் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. அது எல்லாமே இப்ப நடக்கும் அப்படிங்கிற அமைப்பும் இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஏற்படுத்தி கொடுப்பார். அப்ப தனுசு ராசிக்கு குரு 1-4 8ஆம் இடத்துல இருக்கும்போது கண்டங்கள் விலகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார். ஆயுள்ஸ்தானமும் கொஞ்சம் பெருக போகுது, திடீர்னு அதிர்ஷ்டங்கள் எல்லாமே வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். அடுத்து குருவுக்கு பார்வை அப்படிங்கிறது இருக்குதுங்க. இப்ப குரு எங்க பாக்குறார் அப்படிங்கறத பார்க்கும். குரு 2ஆம் இடத்தை பார்க்குது, 4ஆம் இடத்தை பார்க்கிறார், அதே போல 12ஆம் இடத்தையும் பார்க்கிறார்.
அப்ப ஃபர்ஸ்ட் குரு வந்து 2ஆம் இடத்தை பார்க்கும்போது தனம், அதாவது பண வரவு கிடைக்க போகுது, பணத்துல இருக்கிற தடைகள் எல்லாமே விலக போகுது, பொருளாதாரம் சூப்பரா இருக்க போகுது, உங்க பேச்சுக்கு மரியாதை உண்டு, நீங்க என்ன விஷயத்த நீங்க செஞ்சீங்கனாலும் அதற்குண்டான அனைத்துமே வெற்றி அடைய போகுது, காரிய ஜெயம் உண்டாக போகுது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது பாருங்க 4ஆம் இடத்தை பார்க்கணும். அப்ப 4ஆம் இடத்த குரு பாத்தீங்கன்னா கண்டிப்பா வீடு மனை சொத்துக்கள் அமைஞ்சே தீரும். பட் அங்க சனி இருக்கிறதுனால ஏதாவது ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக் அப்புறம் அது நம்ம நடக்கும், அல்லது வந்து ஏதாவது ஒரு தடை தாமதத்துக்கு அப்புறம் நடக்கும் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. அடுத்தது 12ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். அப்ப 12ஆம் இடத்தை குரு பார்க்கிறார் அப்படின்னா சுப விரயங்கள் குடும்பத்துல நடக்க போகுது, தேவையில்லாம இருக்கு வந்து வம்பு வழக்குகள் சண்டை சச்சரவு இதெல்லாமே விலகிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். 2ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் குரு பார்க்கிறதுனால குடும்பத்தோட ஆன்மீக சுற்றுலா போயிட்டு வர்றது, இன்ப சுற்றுலா போயிட்டு வர்றது இந்த அமைப்புல ஏற்படுத்தி கொடுப்பார். வெளிநாடு போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிச்சயமா உண்டு. யாராவது வெளிநாடு போலான்னு இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக இந்த காலகட்டங்களை பயன்படுத்தி கொள்ளுங்கள். நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு வெளிநாடு வாய்ப்பு உங்க ஜாதகத்தில் இருந்தால் இந்த காலகட்டங்கள் வெளிநாட்டுக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலைகளை இந்த குரு ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். நல்ல நிம்மதியா தூங்குறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குங்க. அர்த்தாஷ்டம சனி வந்ததுல இருந்தே ரொம்ப அலைச்சலா இருக்குது, தூக்கமே இல்ல அப்படின்னு இருந்தாலும் கூட ஒரு நிம்மதியான தூக்கம் கிடைக்க போகுது. அதே போல இப்ப நீங்க போயிட்டு வரக்கூடிய பயணங்கள் அலைச்சல்கள் இதெல்லாமே உங்களுக்கு சாதகமா இருக்கும், அதுல ஒரு பிரயோஜனம் இருக்கு. இத்தனை நாள் போயிட்டு இருந்த பயணங்கள்ல வந்து பிரயோஜனம் இல்லாம இருந்திருக்கு, இப்போ நீங்க அலையக்கூடிய எல்லா விஷயங்களும் உங்களுக்கு பிரயோஜனப்படும். கணவன் மனைவிக்குள்ள இருந்து அந்த கருத்து வேறுபாடுகள் விலக போகுது, கணவன் மனைவிக்குள்ள அந்யூன்யங்கள் பெருக போகுது அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. அப்ப குரு இந்த தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் நன்மைகளை 70% மேல கொடுப்பதற்குண்டான அதிக வாய்ப்புகள் உண்டு. யாராவது ஃபர்ஸ்ட் சொல்லணும் அப்படின்னா ஒரு இடமாற்றம் நடக்க போகுது, ஒரு வேலை மாற்றம் நடக்க போகுது, ஒரு இடம் விட்டு இடம் மாற வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்பட போகுது. அதே போல குரு 8ல் மறையும் பொழுது ஒரு மைனஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா நகை இடமாற்றத்துல வைப்பீங்க, ஏதாவது நகை தொலையும், அதே போல கொஞ்சம் பணமும் விரையும் ஆகும் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. சோ இதுவும் இருக்கு, பிளஸ்ஸாவே நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா 8ல் குரு மறையக்கூடிய காலகட்டங்கள் இதுவும் நடக்கும். சோ இதுக்கும் நீங்க தயாராக இருந்துக்கோங்க அப்படிங்கிற அமைப்புகளும் இந்த குரு பயிற்சி மூலமாக நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். இந்த ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய கட்டங்கள் எல்லாமே நீங்க பாத்துட்டீங்கன்னா முழுக்க 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 உங்க ஜாதகத்துல என்ன கிரகங்கள் இருக்கோ அதெல்லாமே இந்த குருவனுடைய தொடர்புகளை ஏற்படுத்தி கொள்ளும் அப்படிங்கிற அமைப்பை நான் முதல்லயே சொல்லியிருந்தேன். அப்ப அது எந்த கிரகமாக இருந்தாலும் அது உங்க ஜாதகத்துல என்ன பலனை கொடுக்க ரெடியாக இருக்குதோ இந்த குரு பார்க்கும் பொழுது அதுல இருக்கக்கூடிய கெட்டதெல்லாமே விலகி அந்த இருள் எல்லாமே விலகி நன்மைகளை அதிகமாக கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்புகளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்ம சரணம்.